கதையின் தலைப்பு கனவுகளின் ஓசை. இந்த கதையின் சுருக்கமான விளக்கம். மதுரையில் உள்ள பாட்டாளி குடும்பத்தைச் சேர்ந்த சுமதி நிதானமான கிராம வாழ்வில் பிறந்தாலும் மனதில் நிறைய கனவுகளைக் கொண்டு வளர்ந்தார். அவர் வாழ்க்கையில் படிக்க வேண்டும், உயர வேண்டும் என்ற இலக்கு உடையவர். ஆனால் அவரது குடும்பத்தினர் இதை விரும்பவில்லை. பெண்கள் வாழ்க்கையில் பெரிய கனவுகளை நோக்கி ஓடுவது தேவையில்லை, வீட்டில் இருக்கக்கூட பணிகளைப் பார்த்துக்கொள் என்று அவளது தந்தை சொல்லி வந்தார். அவளின் சிறந்த நண்பனான பாலு மட்டும் அவளுடைய கனவுகளுக்கு உறுதுணையாக இருந்தார். நீ என் பெண் செல்வாய், வாழ்க்கையில் ஏதோ சாதிக்க வேண்டும் என்ற தைரியம் உன்னிடம் இருக்கிறது, அதை வளர்த்து ஜெயிக்க வேண்டும் என்று பாலு அவளை ஊக்குவித்தார். சுமதி தன் குடும்பத்திற்கு எதையும் சொல்லாமல் பாரிய முயற்சியுடன் மதுரையில் உள்ள பெரிய கல்லூரியில் சேர்ந்து கணினி விஞ்ஞானம் படிக்கத் தொடங்கினாள். அது சுமதிக்கு சரியான முடிவாக இருந்தது. அவர் தினமும் வீட்டிலிருந்து கல்லூரிக்கு பயணித்து இரவு நேரங்களில் பாடங்கள் படித்து தன் கனவுகளை நெருங்கினார். ஒரு நாள் ஒரு சிறந்த ஆய்வுக்கு வேண்டி நடந்த மாணவர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அங்கு அவர் தன் திறமைகளை வெளிப்படுத்தினார். அவரின் பிரசன்னமான பேச்சும் தொழில்நுட்ப அறிவும் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. ஆனால் வீட்டில் அவரது சூழல் மிகவும் சிக்கலானது. தந்தை திடீரென அவரை படிப்பை நிறுத்தி கல்யாணத்திற்கு தயாராகுங்கள் என்று கட்டாயப்படுத்தினார். அந்த நாளில் சுமதியின் மனது உடைந்தது. என் கனவுகள் தகரக்கூடாது என்று அவர் மனதை உறுதிப்படுத்தினார். பாலுவின் உதவியுடன் தனது பிள்ளை தரமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைத்த தாயின் ஆதரவை பெற்றார். சுமதி தன்னுடைய கல்லூரி முடித்து ஒரு பெரிய தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தில் வேலை பெற்றார். அவரது முதல் சம்பளத்தால் அவர் தனது தாய்க்கு புதிய வீடு வாங்கினார். அவரது வளர்ச்சியை பார்த்த தந்தை தனது முன்னைய தவறுகளை உணர்ந்தார். கதையின் முடிவு. சுமதியின் தைரியம் மற்றும் தெளிவான இலக்கினால் அவர் தனது கனவுகளை வெற்றி கொண்டார். அவர் கிராமத்திற்கு திரும்பி பெண்ணியத்தையும் கல்வியின் முக்கியத்துவத்தையும் மக்களுக்கு எடுத்துரைக்க ஆரம்பித்தார். அவரது கதையை கேட்டு பல இளைய பெண்கள் அவரின் பாதையை பின்தொடர்ந்து தங்கள் வாழ்க்கையை முன்னேற்ற முயற்சித்தனர். கனவுகளுக்குப் பின்னால் ஓடுங்கள். தைரியமானவர்களுக்கு வாழ்க்கை புதிய வாய்ப்புகளைத் தரும். கல்வியின் வலி வாழ்க்கையை முன்னேற்றவும் சமூகத்தை மாற்றவும் கல்வி முக்கியமான ஆற்றலாக விளங்கும். தன்னம்பிக்கை, எதையும் சாதிக்கலாம் என்ற தைரியம் உங்களுடைய கனவுகளை நனவாக்கும். இந்த கதை பெண்களின் சக்தியையும் தன்னம்பிக்கையையும் சமூகத்துக்குச் செப்பிக்கிறது. சுமதி போன்றவர்கள் தங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்று மற்றவர்களுக்கும் வழிகாட்டியாக இருப்பார்கள்.